நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் அதாவது 12/6/2023 18/6/2023 வரலும் உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கா. ரிஷப ராசியில் பார்த்தலையானால் உங்களுக்கு புத பகவானும் சூரிய பகவானும் இருக்கார். இந்த மாதம் பிறக்கிறது, அதாவது வைகாசி மாதம் முடிஞ்சு ஆனி மாதம் 16ஆம் தேதி காலத்தால் ஆனி மாதம் பிறந்துடுறது. அதனால் சூரிய பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அதுதான் பெரிய மாற்றம் இந்த வாரத்தில் வருது. கடகத்தில் பார்த்தேன்னா செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கா. துலாத்தில் கேது பகவானும், கும்பத்தில் சனி பகவானும் இருக்கா. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இதில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் எப்படி இருக்கார் அப்படின்றத வச்சு தான் நம்ம பலன்களை சொல்கிறோம். சந்திரன் 12ஆம் தேதி கார்த்தால், அதாவது திங்கட்கிழமை கார்த்தால் பார்த்தேனால் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அதிலிருந்து அவர் திருவாதிரை நட்சத்திரம், அதாவது 18ஆம் தேதி சாயந்தரம் பார்த்தேன்னா ஒரு 5-6 மணிக்கு ஆதிரை நட்சத்திரத்துக்கு போயிடுறார். திருவாதிரை நட்சத்திரம் வரலும் போகிறார். அதனால் இந்த வாரத்தில் அவர் உத்திரட்டாதியிலிருந்து ஆதிரை நட்சத்திரம் வரலும் போகிறார். இப்போது யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா, இந்த வாரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த 4 ராசிக்காரர்களும் சந்திர பகவானுக்கு உண்டான பிரீத்தியான ஒரு வெள்ளை அரளி மாலை சிவன் கோவிலில் போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக கண்டிப்பாக அவர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரம் பார்த்தேலையானால் 15ஆம் தேதி ஏகாதசி வருது. அதுக்கப்புறம் அதாவது 14ஆம் தேதி ஏகாதசி, 15ஆம் தேதி துவாதசி. அதை தவிர சாயந்தரம், அதாவது துவாதசி காத்தால் ஒரு 10-11 மணி வரலும் தான் இருக்குது. அதற்கு பிறகு பார்த்தேன்னா சாயந்தரம் திரையோதசி வந்துடுறது. சாயந்தரம் பிரதோஷ காலம் வேறு வருது. சிவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான தினமாக இது திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம் கருதப்படுகிறது. ஏன்னா பிரதோஷ காலத்தில் எந்த ஒரு விஷயத்தை நினச்சிட்டு பிரதோஷத்தை சேவித்தாலும் கண்டிப்பாக அந்த விஷயம் பலிதமாகும் அப்படின்றது இந்த சைவர்களின் சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்கு. இந்த வாரம் பார்த்தேலையானால் 18ஆம் தேதி அமாவாசை காலத்தால் ஒரு 11 மணி வரலும் போட்டிருக்கும் தீதி. 17ஆம் தேதியே அமாவாசை ஃபுல் டே இருக்கும். ஆனால் 11 மணி 12 மணிக்கு மேலே வர்றதுனால அமாவாசை எடுத்துக்க மாட்டா. 18ஆம் தேதி காலத்தால் தான் அமாவாசை எடுத்து இப்போ 11 மணிக்குள்ளே அமாவாசையும் வந்துடுது. பித்திருக்களுக்குன்னு பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அது ரொம்பவும் முக்கியமான விஷயம். அதன் மூலியமாக உங்களுடைய குல விருத்திக்கும் குலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக நிற்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது. அதனால் கண்டிப்பாக குலத்தின் மேலே ஒரு என்ன சொல்கிறது, உங்களால் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுனால அமாவாசைக்கு உண்டான திதி உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. இதற்கு பிறகு பார்த்தீர்களேயானால் இந்த 15ஆம் தேதி அன்றைக்கே துவாதசி கார்த்தால் ஒரு 11 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு திரையோதசி வருதுன்னு சொன்னேன். அன்றைக்கி கிருத்திகா நட்சத்திரம் வேறு. கிருத்திகைக்கு விரதம் இருக்கிறவாள்லாம் அன்றைக்கி கிருத்திகை விரதம் இருப்பாள். அதுக்கு அடுத்த நாள் அதாவது திரையோதசி, அதுக்கு அடுத்த நாள் அமாவாசையும் வந்துடுறது. ஸோ இந்த வாரம் பார்த்தேலையானால் மேஜர்லி இந்த ஏகாதசி, துவாதசி, கிருத்திகை விரதம், அதை தவிர அமாவாசை வருது. இப்போது ஒரு ராசியாக மேஷத்திலிருந்து மீனம் வரை இந்த வாரமான 12/6 18/6 எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டிருக்காரு. உடல்நிலை எப்படி இருக்கும்? உடல்நிலை சற்று பிரச்சனையாக இருந்தாலும் சுக்கிர பகவானால் கூட இருக்கிறதுனால, சுபத்துவம் பெறதுனால உடல்நிலையில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு இன்னொரு அதாவது செவ்வாய் ராசிக்கு இன்னொரு இடத்துல குரு பகவானும் அமர்ந்திருக்கிறதுனால
நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எல்லோரும் வந்து என்ன சார் 6ஆம் இடத்துல இருக்கே 6ஆம் இடத்துல இருக்கேன்னா கவலைப்பட தேவையில்லை. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்புகள் வரும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை பார்த்து எல்லாரும் பிரமித்து போகக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய சீனியர் மூலியமாக ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் வரும், உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். ஏன்னா 9ஆம் இடம்ன்றது வந்து பதவி, புகழ், அந்தஸ்து, இதில் போய் நீச்சம் அடைகிறாரு. ஏன்னா ராசிநாதன் அதில் போய் நீச்சம் அடைஞ்சாலும் சுபத்துவம் பெறுறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு இந்த வாரமான 12/6/2023 18/6/2023 வரை உண்டான நாட்களில் சந்திர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்க 2 நாள், அதாவது 12ஆம் தேதி ஆரம்பித்து 13ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு வந்து பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அவர் வந்து 13ஆம் தேதி சாயந்தரம் 4:30 15ஆம் தேதி ராத்திரி ஒரு 9:30 மணி வரலும் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய வேலையில் ஒரு பெரிய அபிவிருத்தி இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களை வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, உங்களை வந்து நிச்சயமாகவே ஒரு உங்களுக்குன்னு வந்து இன்க்ரிமெண்ட்டை கொடுத்து உங்களுடைய புகழை பாடக்கூடிய அளவுக்கு வேலையில் வந்து கீழ்த்தட்ட மேனேஜர்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். அது வந்து 15ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 9 மணிலேருந்து 18ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் சந்திர பகவான் வந்து புத பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கார். தவிர பார்த்தேனால் சப்தமாதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் வர்றது பெரிய விசேஷம். ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்து அதிபதியான சந்திர பகவானோட பரிவர்த்தனை ஆகிறார். பரிவர்த்தனை ஆகும்பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வந்து மாற்றுப்பாலினத்தவரால், அதாவது எதிர்பாலினத்தவரால் நிச்சயமாக வரும். அதாவது நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணின் மூலியமாகவும், பெண்ணாக இருந்தால் ஆணின் மூலியமாகவும் நிச்சயமாக வரும். உங்களுடைய திருமண வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. ஏன்னா பரிவர்த்தனை யோகம் வந்ததுன்னா அந்தந்த கிரகங்கள் அந்த வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமம். அதாவது சந்திர பகவான் கடகத்திலும் சுக்கிர பகவான் வந்து ரிஷபத்திலையும் ஆட்சி பெற்றதற்காக சமமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தோம்னா சப்தமத்தில் சுக்கிர பகவான் நிச்சயமாக திருமணமான தம்பதியினருக்கு ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. தவிர பண வருமானம் அபரிமிதமாக இருக்கும். 12ஆம் இடத்தையே குரு பார்க்குறார். பண வருமானம் ஒரு பக்கம் இருக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் இதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பகவானை பார்க்கறது பெரிய விசேஷம். தொழில் மூலியமாக திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநில சம்பந்தங்கள் உண்டு. அந்நிய மதத்தவர் மூலியமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. நல்ல ஒரு உடல் நலத்தோடு இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தேனால் அருகில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மாம்பழத்தில் இருக்குது முப்பாத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் வரும். அதுவும் செவ்வாய்க்கிழமை போய் மத்தியானம் 3-4 ராவு காலத்துக்கு போய் வடகு போட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.